இன்றைய தினம் இந்த சீரற்ற வானிலை காரணமாக, அதாவது மழை இலங்கையிலே குறைவடைந்திருந்தாலும் கூட வெள்ள நிலை வடிந்தோடுவதற்கு தற்போது நேரம் செல்கின்றது, காலம் எடுக்கின்றது. குறிப்பாக பல இடங்களில் உள்ள வெள்ள நீர்கள் பல இடங்களில் தேங்குகின்றது. எனவே அடுத்து வரும் நாட்களில் மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருப்பதாகத்தான் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. இதுவரை அனர்த்தங்களில் சிக்கி 17 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள். குறிப்பாக கம்பஹாவில் பல பகுதிகளில் வெள்ள நீர் நிரம்பியிருக்கிறது. குறிப்பாக பிரதான வீதிகள், வீடுகள், அதே போன்று வைத்தியசாலைகளுக்கு முன்பாகவும் வெள்ள நீர் நிரம்பி இருப்பதாகத்தான் நமக்கு தகவல்கள் கிடைக்கிறது. முதலாவதாக நாங்கள் கம்பஹாவின் நிலைமை தொடர்பாக ஆராய்வோம். அதனகலோயா பெருக்கெடுத்துள்ளமையினால் தொடர்ந்தும் கம்பஹா நகரத்தில் வெள்ளம் நிறைந்துள்ளது. கம்பஹா மாவட்ட பொது வைத்தியசாலையின் 4 நுழைவாயில்களுக்கு முன்பாகவும் வெள்ளம் நிறைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். கம்பஹா ரயில் நிலையத்தை அண்மித்த பகுதிகளில் வெள்ளம் நிரம்பியுள்ளது. கம்பஹா சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் அலுவலகத்தின் நிலையே இது. இவ்வாறு கம்பஹாவில் மக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே கம்பஹாவினுடைய நிலைமை அறிந்து கொள்வதற்காக எங்களுடைய செய்தியாளர்கள் அந்த இடத்துக்கு சென்றிருக்கிறார்கள். எங்களுடைய செய்தியாளர், அலுவலக செய்தியாளர் துர்கப்பிரியா மனோகர் அந்த இடத்திலே இணைந்திருக்கிறார். அவரிடம் மேலதிக தகவல்களை நாங்கள் அறிந்து கொள்வோம். வணக்கம் துர்கா. கடும் மழையினால் கம்பஹா பிரதேசத்தின் பல பகுதிகளில் வெள்ள நிலைமை ஏற்பட்டுள்ளது. அத்தனகல் ஓயா ஆறு பெருக்கெடுத்தமையினால் தொடர்ந்தும் கம்பஹா நகரில் வெள்ள நிலைமை காணப்படுவதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. கம்பஹா யக்குல பிரதான வீதி என்பன வெள்ள நிலைமை காணக்கூடியதை உங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. போக்குவரத்திலும் மிகவும் பாதிப்படைந்த நிலையை உங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறு எங்களுடைய அலுவலக செய்தியாளர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்றிருக்கிறார்கள். அது தொடர்பான தகவல்களை நாங்கள் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறோம். கடந்த நாட்களில் பெய்த இந்த கடும் மழை காரணமாக 13 மாவட்டங்களில் 1,59,991 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 17ஆக அதிகரித்திருக்கிறது. மாத்தறையில் தான் அதிகளவான உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கிறது. அங்கு 6 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள், 13 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள் என்ற அந்த விடயத்தை நாங்கள் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றோம். ஹங்குருவாந்தட்டு கல்பாத்து ஆரம்ப கந்த பகுதியில் வெள்ளத்தில் அழுண்டு சென்ற இளைஞன் ஒருவர் காணாமற் போயுள்ளார். தொம்பேகொட உடுவர பகுதியில் வசிக்கும் 16 வயதான இளைஞரே இவ்வாறு காணாமற் போயுள்ளார். காணாமற் போன இளைஞரை தேடும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதுடன் அதிக வெள்ளத்தினால் மீட்பு பணிகளில் ஈடுபடுவோர் சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர்.
கம்பஹா பகுதியில் வெள்ளத்தில் சிக்கியுள்ள மக்களை மீட்கும் பொருட்டு படகுகள் அனுப்பப்பட்டிருக்கிறது. படகுகள் அனுப்பப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கிறது. வெள்ளத்தியுள் சிக்கியுள்ள மக்களை மீட்பதற்காக படகுகள் பல இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக இடர் முகாமைத்துவ நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்திருக்கிறார். இவ்வாறான அனர்த்த நிலைமைகள் தொடர்பில் உடனடியாக நீங்கள் 117 என்ற அவசர இலக்கத்திற்கு தொடர்பினை ஏற்படுத்தினால் நீங்கள் உங்களுடைய பிரதேசங்களில் உள்ள பாதிப்புகளை தெரிவிக்க முடியும். இடர் முகாமைத்துவ மத்திய நிலையம் இது தொடர்பான அவசர இலக்கத்தினை அறிமுகம் செய்திருக்கிறது. அதுதான் 117 என்ற இலக்கம். இந்த இலக்கத்திற்கு நீங்கள் தொடர்பினை ஏற்படுத்தி உங்கள் பிரதேசங்களில் உள்ள பாதிப்புகளை உடனடியாக நீங்கள் அறிவிக்க முடியும். நில்மல ஆறு பெருக்கெடுத்துள்ளமையினால் மாத்தறை நகருக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பை குறைக்கும் வகையில் நிர்மாணிக்கப்பட்ட அத்துடுவ அணைக்கட்டு இன்று இவ்வாறு காட்சியளித்தது. குறித்த பகுதிக்கு வருகை தருவதை தவிர்க்குமாறு மாத்தறை போலீசார் பொதுமக்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அத்தனகலோயா ஆறு பெருக்கெடுத்துள்ளமையால் தொடர்ந்தும் கம்பஹா நகரில் வெள்ளம் நிரம்பியுள்ளது. கம்பஹா மாவட்ட பொது வைத்தியசாலையின் 3 நுழைவாயில்களுக்கு முன்பாக வெள்ளம் நிரம்பியுள்ளது. கம்பஹா ரயில் நிலையத்தை அண்மித்த பகுதிகளில் மினுவாங்கொட ஜாயில வீதிகளும் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. மாத்தறை நகரின் சில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. தற்போது கிங்ககையின் பத்தேகம நீர்மானியின் அளவு 5.4 மீட்டராக பதிவாகியுள்ளதுடன் நேற்று காலை 4.7 மீட்டராக காணப்பட்டது. இதனிடையே கிங்கங்கை பெருக்கெடுத்துள்ளமையால் தாழ்நிலங்களில் உள்ள மக்கள் அவதானமாக இருக்குமாறு காலி மாவட்ட இடர் முகாமைத்துவ பிரிவு மக்களுக்கு கோரிக்கை விடுத்துள்ளது. கிங்கங்கை பெருக்கெடுத்துள்ளமையினால் கணேகமு, தெற்கு கணேகமு, மேற்கு தொடம்கொட, தெலிகட, பக்வெல்ல, குடாகுட போன்ற பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. கழனிகங்கை பெருக்கெடுத்துள்ளமையினால் அங்கொட, பலகம, கழனிமுள்ள பகுதியில் உள்ள குடியிருப்புகளில் வெள்ளம் நிறைந்துள்ளது. இதனால் குறித்த பகுதியில் உள்ள மக்கள் வீட்டிலிருந்து வெளியேறி உறவினர்களின் வீடுகளில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அம்பத்தளை பழைய வீதியில் வெள்ளம் நிரம்பியுள்ளதால் குறித்த வீதியிலுடான போக்குவரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. கொடிக்காவத்தையின் சில பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளன. கல்தொட்டுவ வீதி, கொரடுவ வீதி, மல்புர வீதி, 175 பஸ் மார்க்கத்திலான வீதிகளில் வெள்ளம் நிரம்பியுள்ளது. குறித்த பகுதிகளில் தொடர்ச்சியாக வெள்ளம் தேங்கியுள்ளது. வெல்லம்பிட்டி, வெவல்வத்த, களனி, நதிகம, ஜாக்கொட்டுவ, கோத்தமி மாவத்தை உள்ளிட்ட பகுதிகளில் முற்றாக வெள்ளம் நிரம்பியுள்ளது. பாதிக்கப்பட்டவர்களின் தகவல்களை பெற்றுக் கொள்வதற்காக ராணுவத்தினர் குறித்த பகுதிக்கு இன்று சென்றிருந்தனர். கடும் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்குவதற்காக சமர்ப்பிக்கப்பட்ட அமைச்சரவை பத்திரத்துக்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது. நேற்று பிற்பகல் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இந்த அங்கீகாரம் கிடைத்துள்ளது. அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்குவதற்கான அவசர அமைச்சரவை பத்திரத்தை சமர்ப்பிக்க நேற்று பிற்பகல் ஜனாதிபதி, பிரதமர் தீர்மானித்துள்ளனர். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடி நிவாரணம் வழங்குவதற்கும் முற்றாக சேதமடைந்த வீடுகளை அரசாங்க செலவில் பாதுகாத்து படையினரின் உதவியுடன் புனரமைப்பதற்கும் உரிய பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவும் மழையுடனான வானிலை அடுத்து வரும் நாட்களில் குறைவடையும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. மேல் சம்ரகமுவ, மத்திய, மேல், வடமேல், தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது.
දිවයිනේ අද දිනේ කාලගුණික තත්ත්වය ගත්තම පෙර දිනවලට සාපේක්ෂව වැසි තත්ත්වයේ තරමක අඩුවීමක් තමයි අපේක්ෂිත. நாட்டின் வானிலைக்கமைய மழை வீழ்ச்சி குறைவடையும் சாத்தியம் நிலவுகின்றது. எவ்வாறாயினும் மேல் சப்ரகமுவ மத்திய வடமேல் தென் மாகாணங்களில் சில இடங்களில் மாத்திரம் இடைக்கிடையே மழை பெய்யக்கூடும். எனினும் சூரிய வெளிச்சத்தினை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். ஏனைய மாகாணங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை பெய்வதற்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றன. மீனவர்கள் மீன்பிடிக்காக கடலுக்கு செல்ல முடியும். எனினும் காங்கேசன்துறையிலிருந்து புத்தளமூடாக பொத்துவில் வரையான கடற்பகுதிகள் அநேகமாக இடங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகம் குறைவடையும். காற்றின் வேகம் மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 வரை வீசக்கூடும். ஆகவே மீன்பிடியில் ஈடுபடுவோருக்கு எவ்வித பிரச்சனையும் இல்லை என்பதையே இங்கு கூற வேண்டும். எதிர்வரும் 8ஆம் தேதி மாற்றம் ஏற்படக்கூடிய சாத்தியம் உள்ளது. 8ஆம் தேதி மாலை அல்லது இரவு வேளைகளில் நாட்டின் மேல் சப்ரகமுவ தெற்கு மத்திய மாகாணங்களில் மழை இடி தாக்கங்கள் ஏற்படலாம். எனினும் அது பாரிய மழையாக இருக்காது. දකුණු මධ්‍යම වගේ පළාත්වල වැසි හෝ කිගුණු සහිත වැසි තත්ත්වයන් නිර්මාණය වෙන්න පුළුවන්. හැබැයි ඒක ලොකු වැස්සක් නෙවෙයි. இதுதான் இன்றைய தினம் வெதர் சென்டரிலிருந்து எமக்கு கிடைக்கப்பெற்ற தகவல்களை உங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள். இது தொடர்பான தகவல்களை நாங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வழங்குவோம்.